ஆபிரகாம் தேடி வரும். ஆபிரகாமுக்கு வயதானாலும் பரவாயில்ல, சரீரம் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார், பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்புகிறார். பிள்ளை செல்வத்தை மாத்திரமல்ல, சந்ததியே கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஒண்ணே எதிர்பார்க்கிறார், நீ உத்தமனாயிரு. இந்த காலை வேளையில் உங்களும் ஆண்டு பாசல், நீ உத்தமனாயிரு மகனே, நீ உத்தமனாயிரு மகளே, உத்தமனாயிரு வாலிப மகளே, நீ உத்தமனாயிரு வாலிப மகனே. ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன்னை திரளாய் மிகவும் திரளாய் பெருக அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28 சொல்லுது, வானத்தின் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியில் நடமாடும் சகல ஜீவச்சந்துகளையும் ஆண்டு கொள்ளுகள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப என்னங்க இது? அன்பானவர்களே, பிரியமானவர்களே,